உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு 4-5 விஷயத்தை நாம் பேசலாம். ரொம்ப முக்கியமான, குறிப்பாக இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் மீடியாக்களை சந்தித்த ஒரு காரணம் என்ன, காரணம் அப்படின்ட்டு வந்து முழுசாக ஒன்று சொல்லனாலும் அதனுடைய உள்கருத்து என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு விழாவில் வந்து இன்னைக்கு பேசின ஒரு ப்ரொடியூசர் என்னை வந்து அப்படி ஏமாத்தினார், நான் சாகிறதுக்குள்ளே அந்த ப்ரொடியூசரை எப்படியாவது மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அந்த வேதனையோடு சொன்ன ஒரு விஷயம். நயன்தாரா இப்போ எல்லாருக்கூடையும் ஒரு நட்பில் இருக்காங்க அப்படின்னு அவங்க வெளியிட்ட ஒரு புகைப்படம். ஏன்னா நயன்தாரா எல்லாருக்கூடையும் சண்டையாக போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த கௌதம் கார்த்திக்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா, அவருக்கு என்னப்பா, அவருக்கு ஒரு 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 இட்டு எப்படியாப்பட்ட இட்டாக அமையும், அந்த இட்டு ஒன்று கொடுக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது அப்படியாப்பட்ட இட்டு ஒன்றுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மீறி ஒரே ரீரிலீஸாக பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி இருக்கும்போது, இந்த மங்காத்தா ரீரிலீஸு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய வசூல் என்ன? இந்த மங்காத்தா ரீரிலீஸுக்காக தான் பயந்து தெறி வந்து ஓடி போயிடுச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன, அதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, லோகேஷ் கனகராஜ் கடுமையான விமர்சனங்கள், கடுமையாக ட்ரோல் பண்ணி செய்யப்பட்டவர், இன்னும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி டி நகரில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஊடகங்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று, அவர் புதுப்படம் தயாரிக்க போகிறாரா, இல்லை நடிக்கிற படத்தை பற்றி சொல்ல போகிறாரா, அல்லது முக்கியமான ஏதாவது விஷயத்தை சொல்ல போகிறாரா, இவங்க தான் எனக்கு ஜோடியாக நடிக்க போகிறாங்கன்ற ஒரு புது தகவலை சொல்ல போகிறாரா அப்படின்ற மாதிரி பல ஊடகத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெரிய ஆவலோடு போய் காத்துட்டு இருந்தாங்க. மொத்தத்தையும் கொட்டி தீர்த்துட்டார்னு கூட சொல்லலாம். வந்து மொத்தத்தையும் ஒவ்வொன்றா ஆரம்பித்து கொட்டி தீர்த்துட்டார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டது என்னென்னா, என்னை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. சோஷியல் மீடியான்னு இருந்தால் விமர்சனம் பண்ண சொல்லும், பாராட்டுறப்போ நான் ஏற்றுக்கிட்டேன்ல, விமர்சனம் பண்ணும் போதும் ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். அப்படியாப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு நடந்தது, அதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், பரவாயில்லைங்க, இன்னும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எந்த இடத்துல ஏற்பட்ட அந்த விமர்சனம் அப்படின்னா, இந்த கூலின்னு ஒரு படம். இந்த கூலி படத்தை உங்களை நம்பி எங்கள் தலைவர் கொடுத்தாரே சாமி, இப்படி பண்ணி வச்சுட்டியே அப்படின்ற. முதல்ல அது ஏ சர்டிஃபிகேட் ஏன் நீ வாங்கினேன்? ஏன்னா கூலி படத்துக்கு, ரஜினி படத்திற்கு ஃபேமிலி ஆடியன்ஸு சிறுசு பெருசு கூட்டம் கூட்டமாக வருவாங்க. வந்து அப்படி இந்த மல்டிப்ளெக்ஸில் பசங்களை பார்த்து ஐடி கார்டு, அதாவது வந்து ஆதார் கார்டை பார்த்து உள்ள அனுப்புகிற அளவுக்கு வந்து கான்ட்ரவர்சி வந்து கொண்டு வந்து நிறுத்திச்சு அந்த கூலி படம். அப்போ ஏன் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினார் இவர்? ரெண்டாவது, அந்த படத்தையே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி வச்சுருந்தார். ரஜினிகாந்த் நம்பி இவர்கிட்ட அந்த படத்தை கொடுத்தாரு, அதுக்கு நீங்கள் செஞ்ச கைமாறு இதானா? கொடுத்த பில்டப்லாம் கொஞ்சமாக நஞ்சமா? நாகார்ஜுனா அதை பண்ண போகிறாரு, உபேந்திரா வந்து இதை பண்ண போகிறாருன்னு சொல்லி ஏன் அப்படி பண்ணீங்கன்னு அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்டுக்கான காரணம் என்னென்னா, மொத்தம் வந்து 35 கட்டு சென்சாரில் கட் பண்ணி ஆகணும்னாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்படி அந்த 35 கட்டு கட் பண்ணால் அந்த படம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு. அது எந்த விதத்தில் சொன்னாருன்னு தெரியல. வந்து படம் பார்த்தாலே ஒன்று ரைட்டு விடுங்க, அதுக்காக தான் ஏ கிடச்சிது. ஆனால் அதே வேளையில் இந்த படம், கூலி படம் 35 நாள் ஓடி இருக்குது. அந்த தயாரிப்பாளரை மீட் பண்ணி நான் பேசினேன், எனக்கு ஒரு லாபமான படம்னு சொன்னார். இதை விட வேறு என்ன வேணும், நான் வந்து என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் கைதி 2 வரும், அப்புறமா லியோ 2 வரும், இதெல்லாம் 2 வரும்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் மீறி ஜனநாயகன் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு நடிச்சிருக்கிறேங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். மீதெல்லாம் மேற்கொண்டு என்ன கேரக்டர், கேமியோ ரோல் வருவனா, அல்லது வந்து விஜய் கூட இருப்பனா, விஜய்க்கு எதிராக மாறுவனா, அல்லது அரசியல் வசனம் பேசுவனா, அல்லது வந்து அண்ணா அப்படின்னு கடைசியில் வந்து அவர் கை கொடுத்துட்டு போவானா, இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஹெச்மினோத்தை கேட்டுங்க. அப்புறம் தொடர்ச்சியாக மேலே வைக்கிற விமர்சனம் என்னென்னா, இந்த மலேசியா ஆடியோ லான்ச்சில் இவ்வளோ டைரக்டர்கள் விஜய் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து 3 பேர் தான் விஜய் கூப்பிட்டுருந்தார், நெல்சன், அட்லி, லோகேஷ். இவ்வளோ பேரும் மற்றவங்களை ஏன் கூப்பிடல அப்படின்னு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு விஜய்க்கு ஆதரவாக, தாவேக்காவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போகிறார் அப்படின்னு. இல்லை, அரசியலுக்கு நமக்கும் ஒத்தே வராதுங்க, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, என்னை விட்டுருங்க சாமி, நான் பிரச்சாரம்லாம் எதுவும் பண்ணல, அப்படி எதுவும் வந்து விஜய் சார் என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கல, நான் ஜனநாயகன் படத்தில் நடித்தேன், அதோடு விட்டுருங்க, மற்றபடி கிடையாது, நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனர், அடுத்த கட்டமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ரைட்டு, ஓகேங்க, நீங்கள் வந்து ரஜினி கமலை வச்சு படம் பண்ணுறதா இருந்தது, அந்த படம் வந்து என்ன ஆச்சு, அந்த கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே, உங்களை கூப்பிட்டு பேசவே இல்லையாமே அப்படின்ற கேள்விக்கு வந்து, நான் கூலி படம் முடித்த உடனே ராஜ்கமல்லேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. நான் ரஜினி சார், கமல் சார் 2 பேருக்கு மேலே தனித்தனியாக கதையாகவே சொன்னேன்.
சொன்னோடனே அவங்க கேட்டாங்க. கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய ஆக்ஷன் படம் பண்ணியாச்சு. ஆக்ஷன் இல்லாமல் வேறு மாதிரியான கதை அப்படின்னோடனே, இல்லை சார் எனக்கு இந்த கதை தான் பண்ண தெரியும். நான் வேணால் அப்புறமா வேணால் ஃப்யூச்சரில் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுதான் அதுக்கான காரணம். மற்றபடி வந்து என்னை அவமதிச்சிட்டாங்க, என்னை வந்து உள்ளே சேர்க்கலை, என்னை வந்து இது பண்ணல, அதெல்லாம் சும்மா. இப்போ வந்து தேவதாஸ் படத்தில் நடிச்சிட்ருக்கேன். நான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நடிச்சிட்ருக்கேன். மற்றபடிலாம் திரும்ப சொல்கிறது தான், என் மீதான விமர்சனங்கள், என் மீதான கடுமையான வந்து தாக்குதல்கள், ட்ரோல் செய்கிறது, இதெல்லாம் நான் வந்து பாசிட்டிவாக எடுத்து போய்கிட்டே இருக்கிறேங்கன்ட்டு ஒட்டு மொத்தமாக உள்ளத்தில் என்னென்ன இருந்ததோ அத்தனையும் குமர்றதுக்காக, குமரி கொட்டுறதுக்காகவே இந்த ஊடக சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறார் மட்டும் தெரியுது. ஓகே, இன்னும் விஜயோடைய ஒரு ஃபேன் பாயாக அவர் இருக்காருன்னு அந்த பேச்சிலே தெரிய ஆரம்பிச்சுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, மலையாள மியூசிக் டைரக்டர் சரத், மலையாளத்தில் அவர் ஃபேமஸ் வந்து, இங்கே தமிழில் 180 மாதிரியான ஒரு 2-3 படங்கள்லாம் பண்ணியிருக்கார். சமீபத்தில் நகுல் நடித்த ஒரு படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாப்புல. அவர் பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப கொஞ்சம் பயங்கர உருக்கமாக இருந்தது. என்னென்னா, நான் ஒரு தமிழில் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ப்ரொடியூசர் வந்து நல்லா பலன்னு ஜிப்பா போட்டுட்ருப்பார், நல்லா மேக்கப் போட்டு இருப்பார், அவ்வளோ அருமையாக பேசுவார், கண்ணு, ராஜி, மூக்கு இப்படிலாம் பேசுவார். நான் மியூசிக் பண்ண உட்காரும்போது ஓடியாந்து ஒரு உம்மா கொடுப்பாரு. அப்புறம் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் தொட்டால் மறுபடியும் ஒரு உம்மா கொடுப்பாரு. நான் வாசித்து முடித்த உடனே உம்மாவாக கொடுப்பாரு. அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன். அந்த படத்துக்கு கம்ப்ளீட்டாக மியூசிக் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சம்பளத்துக்காக அந்த மியூசிக் டைரக்டர் தேடின போது அவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அப்ஸ்காண்ட் ஆகிட்டார்னா எனக்கு சம்பளம் கொடுக்க அவர் விருப்பப்படல, ஏமாற்றிட்டார். என்ன அப்பட்டமாக ஏமாற்றிட்டார். என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வடு மாதிரி ஆயிடுச்சு. வந்து இருக்காதாங்க பாவம். ஒரு உழைச்சவனுக்கு எப்படியாப்பட்ட, நீங்கள் ஒரு கிரியேட்டருக்கெலாம் ஏமாற்றவே கூடாது. எவ்வளோ நொந்து போய் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி பண்ணாருன்னு தெரியல. வந்து நீங்கள் இந்த சரத் வந்து நம்ம கைரளி டிவி மாதிரியான கேரளா டிவி, அமிர்தா இந்த டிவியெல்லாம் நடுவராக உட்காந்துட்டு இருப்பார். அவர் வந்து இசை நிகழ்ச்சியெலாம் நடக்கும். அதில் வந்து இந்த பாட்டுக்கு பாட்டி, சப்த சுரங்கள், அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் மாதிரி மலையாளத்தில் நடக்கும்ல, அதில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் நல்லா பாடுவார். அவர் என்ன, அவர் அது மாதிரி ஏமாற்றிட்டார் முத்தம் கொடுத்து. என் வாழ்க்கையில் நான் சாகிறதுக்குள்ளே அந்த நபரை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னப்போ அரங்கமே கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஒரு வேதனை தான். நாங்கள் வந்து இறை தூதர் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி வந்து, ஒருத்தன் உழைச்ச அந்த வேர்வை காயறதுக்கு முன்னாடி அவனுக்கான கூலியை கொடுத்துடணும் அப்படின்னாங்கல்ல, அதுதான். அதே வேளையில் அந்த சரத் அவர் சொன்ன இன்னொரு சம்பவம் வந்து, திடீர்னு ராஜா சார், இளையராஜா சார்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் அவரை பார்க்குறதே எனக்கு பெரிய அப்படி ஒரு எனக்கு அவர் ஆசை. போனோடனே சரத் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுற வாய்ப்பு கொடுத்தாரு. என்னால் அந்த மகிழ்ச்சியை தாங்கவே முடியல. தாரத்தப்பட்ட படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடினேன். பாடி முடித்த உடனே, இந்த பாட்டு பாடினவங்களுக்குலாம் ஒன்றும் சம்பளம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாரு. சார், நீங்கள் கொடுக்கவே தேவையில்ல. உங்கள் இசையில் பாடினதே நான் வந்து பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். உங்களை வந்து மீட் பண்ணதே நான் வந்து ஒரு பெரிய கடவுளை மீட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் வேணாம் சார் அப்படின்னும் பொழுது, கையை குடியா அப்படின்னு சொல்லி இந்த கையை பிடிச்சி என்னுடைய மோந்திர விரலில் ஒரு நவரத்ன மோந்திரம் ஒன்று மாட்டினார். அவ்வளோ சிறப்பாக பாடியிருக்கேன்னு, என் வாழ்க்கையில் அதை மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்ட்டு 2 சம்பவங்களை சொன்னது வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம், நயன்தாரா வந்து சமீபத்தில் த்ரிஷா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க வந்து. அப்புறமா வந்து துபாயில் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் நயன்தாரா, அப்புறமா விக்னேஷ் சிவன், உயிர், உலகு, இவங்க குழந்தைகளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அது. ஆனால் இவங்க தேடி இந்த நடிகர் நடிகைகளுடன் இவங்க இருக்கிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, குடும்ப மெம்பர், இது மாதிரியான விஷயங்கள் சொல்லி, நாங்கள் இன்னும் நட்பில் தான் இருக்கிறோம் சினிமாவில் வந்து, நாங்கள் வந்து யாரு கூட விலகி போகலை. ஏன்னா அது மாதிரியான விமர்சனம் வந்தது. நயன்தாரா, விக்னேஷ் சிவன் வந்து சுத்தமாக அந்த நட்பு ரீதியாக அவங்க வந்து விலகிட்டாங்க. அவங்க யாரு கூட இப்போ தொடர்பில் இல்லை. அவங்கள எல்லாரும் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு வதந்திங்கள்லாம் பற்ற ஆரம்பித்தோடனே, இப்போ மாதவனுடைய மனைவி விக்னேஷ் சிவன், நயன்தாரா அதில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இவர் வந்து வெறும் நட்பு கிடையாது, நாங்கள் வந்து ஒரு குடும்பம் மாதிரி. இது எவ்வளோ காலமான இந்த பழக்கம் தெரியுமா? பழக்கம் தாண்டி எங்களில் ஒருத்தர் என்னுடைய நல விரும்பி அவர் அப்படின்னு போட்டிருக்க ஒரு உருக்கமான பதிவு. மாதவனுக்கும் ஒரு பத்ம விருது கிடச்சிருக்கு. அதுக்கான வாழ்த்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நயன்தாராவுக்கு படம் இல்லை, நயன்தாரா வந்து நாடாக சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க கூட யாருமே வந்து ஒரு தொடர்பில் இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாக கூட இந்த மாதிரியான போஸ்டெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நாங்கள் வந்து அந்த தொடர்றங்க சினிமாவில் வந்து அந்த நட்பு எங்களுக்குள்ளே தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க பொழுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, கௌதம் ராம் கார்த்திக் மாற்றிட்டார். கௌதம் கார்த்திக்னு வந்து ஒரு கௌதம் ராம் கார்த்திக். உண்மையிலே கார்த்திக், நவரசநாயகன் கார்த்திக்குடைய நடிப்பு அந்த 80-90களில் அவருக்கு இருந்த அந்த ஃபேன்ஸு, வருஷம் 16, மௌனராகம், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து, கிழக்கு வாசல்,
இதெல்லாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு உண்மையிலே வந்து இப்போ இருக்காங்க இல்லைங்களா, இந்த 2K கிட்ஸ், ஜென்ஸி கிட்ஸ்லாம் சில ஹீரோக்கு ஃபேன்ஸா இருக்காங்களே. நீங்க 80 கிட்ஸ், 90 கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில கார்த்திக் வந்து அப்படி ஒரு ஃபேன்ஸுங்க அது. அவருடைய மகன் கௌதம் ராம் கார்த்திக் வந்து அ கடல் படத்தில தான் மணிரத்னம் மூலியமா அறிமுகமானாரு. உண்மையிலேயே மணிரத்னம் மூலியமா சென்டிமென்ட்டா அறிமுகமானாரு. அதன் பிறகு சில படங்கள்லாம் நடிச்சார். வைராஜாவை, அப்புறமா வந்து நெறைய சில படங்கள்லாம் நடிச்சார். எதுவுமே ஒண்ணும் ஒர்க் அவுட்டே ஆகல வந்து. இவரும் ராசி இல்லாத நடிகரா, இவர் என்னப்பா சைனீஸ் மாரி இருக்காரு, இவர் ஜப்பான்காரன் மாரி பேசுறார் மாரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒண்ணு இருந்ததுங்க. கௌதம் கார்த்திக்கோட படம் வந்து. ரங்கூன்னு ஒரு படம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய முதல் படம். அமரன் பட டைரக்டர். இப்ப தனுஷ வச்சு படம் பண்ண போறார்ல. உண்மையிலே பிரமாதமான ஒரு கதை அந்த ரங்கூன் படம். வாய்ப்பு இருந்தா பாருங்க. அந்த படம் ஏன் ஓடலன்னே தெரியல. நல்லாவும் நடிச்சிருப்பாரு அது. ஒரு பர்மா அகதிகளுடைய வாழ்க்கை, பர்மா அகதிகள் எப்படி அவங்க வந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்ட்டு பிரமாதமா சொல்லியிருப்பாரு. இப்போ கௌதம் ராம் கார்த்திக்கு ஒரு நம்பிக்கையான படமா ஒரு படம் வந்து ரூட்டுன்னு ஒரு படம் வந்து இதாயிருக்கு. முக்கியமா அது என்னன்னா நாளைய சீசன் 1 2 தெரியல. அதனுடைய டைரக்டர் ஒருத்தர். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை வந்து எடுத்து இத பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு அந்த ரூட் படத்து மேல வந்து. அது தனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக்கிங்கா அமையும். தமிழ் சினிமாவில் நான் ஒரு முக்கிய நடிகராக அறியப்படுவேன். அப்படின்னு தான் கௌதம் வந்து ஒரு பெரிய இதுல இருக்காரு. ஏன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர வந்து ரஜினிகாந்த் வெளியிட்டிருந்தார். ரஜினிகாந்த் கண்டிப்பா இத கேட்டிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இந்த இந்த சின்ன சம்பவத்த உங்களுக்கு எல்லாரும் கூட தெரிஞ்சிருக்கும். ஏவிஎம்ல ரஜினிகாந்த் நல்லவன் நல்லவன் படம் கமிட் ஆகி நடிக்கும் பொழுது, அவருக்கு வில்லனா, அவருக்கு வந்து மாப்பிள்ளையா நடிக்கிறதுக்கு அப்ப கார்த்திக்க தான் கேட்டபொழுது, கார்த்திக் முடியாது. கார்த்திக் அப்ப வளர்ந்துக்கிட்டு வராரு. அப்ப அவர் சில படங்கள்லாம் ஓடல. என்னங்க வில்லனா என்ன வந்து இது பண்றாங்க. ரொம்ப யங்ஸ்டர் வேற. அப்ப ஏவிஎம் என்ன சொன்னாங்க, "இந்த படத்துல நீங்க நடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு நாங்களே ஒரு படம் வந்து பண்ணி குடுக்குறோம்." அப்படின்னு ஏவிஎம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில கூட பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தோடைய மகள தான் அவர் திருமணம் பண்ணிப்பாரு. அவருக்கு எதிராலாம் அவர் வந்து அந்த தொழிலாளர்கள தூண்டி விடுவாரு, இது பண்ணுவாரு. அப்புறமா ராதிகா கூட அந்த சமயத்தில, "நீங்க வந்து கார்த்திக் வந்து மாமியாரா நடிச்சிருக்கீங்களாமே?" அப்படின்னு ஒரு கேள்வி பத்திரிகையாளர் கேட்டப்போ, ரொம்ப கோவமாயி, "நான் மட்டும் மாமியாரா நடிக்கல. ரஜினி சார் வந்து மாமனாரா நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் இந்த கேள்விய கேட்க முடியுமா?" அப்படின்லாம் கேட்ட ஒரு கொந்தளிச்ச ஒரு விஷயங்கள்லாம் அப்போ உண்டு வந்து. இதுக்கு ஏன் சொல்றேன்னா, அந்த ரூட் அந்த படம் பேர் வந்து. அந்த ரூட் வந்து கௌதம்க்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங்கா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அதனுடைய செகண்ட் லுக் போஸ்டர் ஏஆர் முருகதாஸ் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே பயங்கர சேஞ்சா இருக்காருங்க கௌதம் கார்த்திக் வந்து. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து இவங்கலாம் ஒரு நல்ல கதை கேட்கலையே, அப்புறம் நல்ல டைரக்டர் கூட படம் பண்ணலையே, இவங்க அப்பாலாம் இவ்வளோ படம் பண்ணியிருக்காங்களே, இவங்கலாம் வரவேண்டிய ஒரு ஆட்கள் அப்படின்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்பை இனி வரும் காலங்கள்ல கௌதம் கார்த்திக் பூர்த்தி செய்வார். அவருக்கான நல்ல படங்கள் அமைந்து இந்த ரூட் வந்து பெரிய ரூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிலீஸ் பேரரசு கூட ஒரு மீட்டிங்கில சொல்லியிருந்தார். ரிலீஸ் படங்கள் ஓடுறது நல்ல விஷயம் தாங்க. ஆனா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது சரியானது கிடையாதுன்னு. உண்மையாவே வந்து. இந்த இண்டஸ்ட்ரிய நம்பி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகணும்? புது படங்கள் வரணும். அது ஓடணும். அது ஹிட் அடிக்கணும். அது வசூல குடுக்கணும். எல்லா படங்களும் ஓடணும். அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அது. ரிலீஸ் ஓடுனா தியேட்டர்காரங்க நல்லா இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா தான் இருப்பாங்க. ஓகே. ஆனால் வெறும் ரிலீஸ் மட்டும் ஓடிட்டு இருந்தா, இங்க கற்பனை வளம் செத்து போச்சா? இதுக்கப்புறம் இவங்களுக்கு படம் எடுக்க முடியாதா? இவங்களுக்கு அவ்வளோதானான்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் மங்காத்தாவ கொண்டாடி தீர்த்துட்டாங்க. கொண்டாடி தீர்த்துட்டாங்க. நேத்து பார்த்தீங்கன்னா, குடியரசு தினம். இந்த 4 நாள்ல கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 11,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. படம் வந்து ஹவுஸ்ஃபுல். நேத்து குடியரசு தினம்னே கொஞ்சம் அந்த கூட்டம் இறங்கி இருக்குது. ஆனால் அந்த 3 நாள்ல அடிச்சு தூள் கிளப்பியிருக்குது வந்து. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் சோசியல் மீடியாவுல நடந்த சண்டை வந்து. மங்காத்தா வருது அப்படின்றதுக்காக தான் அந்த தெறி படத்த வந்து தானு வந்து தள்ளி வச்சுட்டாரு. மங்காத்தா கூட போட்டி போட முடியாதுன்னு விஜய் பயந்துட்டாரு. விஜய் தான் ஃபோன் பண்ணி தானுகிட்ட சொல்லி அத வந்து எடுத்துருங்கன்னாரு. இன்னொரு பக்கம் வந்து துரோபதை 2 படம். அந்த படத்தினுடைய டைரக்டர் மோகன்ஜி போய் கேட்டானே, என் படம் வருது. ஒரு பக்கம் மங்காத்தா, இன்னொரு பக்கம் வந்து தெரின்னு வந்தா நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கும் தள்ளி வச்சுட்டாரு. அந்த மோகன்ஜி, அந்த இயக்குனரும், அந்த தயாரிப்பாளரும் போயிட்டு அவருக்கு வந்து மாலை மரியாதைலாம் செலுத்தியிருந்தாங்க. நன்றி சொன்னாங்க. அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, விஜய் தான் தெறி படத்தை இப்பொழுது ரிலீஸ் செய்ய வேண்டாம் என்று தயாரிப்பாளர் தானுவிடம் சொன்னதாக ஒரு தகவல். அதுக்கான காரணம் என்னன்னா, ஜனநாயகன் படம் வரல. ஏற்கனவே ரொம்ப ஒரு மாரி வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க ஃபேன்ஸு. இதில ரிலீஸ நீங்க குடுத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் எப்பவுமே வராதுன்ற ஒரு மனநிலைக்கு வந்துரும். அந்த படத்தின் மீதான பெப்பு, ஹைப் இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். இப்ப வேணா விட வேணாண்ணே அப்படின்னு அதைத்தான் கேட்டு கலைப்புலி தானு அப்படி வச்சுட்டார். முக்கியமான காரணம் அதான். எப்போ ரிலீஸ் பண்ணாலும் தெரின்னு கொண்டாடிடுவாங்க. அதை தாண்டி ஜனநாயகன் மிக முக்கியமான படம். அந்த படத்திற்காக தான்
என் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய கடைசி படம் அப்படின்போது அந்த கோரிக்கை யார் வந்து மறுப்பாங்க? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.